ஹலோ, பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாள் சந்தோஷமாய் சென்றிருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு நம்ம ஒரு காரியத்தை, ஒரு ஜெபத்தை நம்ம ஏறெடுக்க போயிடும். என்னன்னா, மத்தேயு 14வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 28வது வசனத்துல பார்க்கலாம். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். இயேசு ஜலத்தின் மேல் நடக்கிறதை பார்த்து அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீரேயானால் நானும் இந்த ஜலத்துல நடக்கணும்னு சொல்றாரு. அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். பேதுருக்கு ஒரே சந்தோஷம். அது இயேசுவானவர் என்று கேட்ட உடனே அதுல நடக்கணும்னு நினைக்கிறான். ஆண்டவரும் வான் சொல்லி பர்மிஷன் கொடுத்த உடனே தலைவரும் என்ன பண்றாரு? வேகமா கால்களை வைக்கிறார். காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். ஆண்டவர் அவனை அழைத்தார். ஆண்டவர் அவனை அழைத்த உடனே காலை எடுத்து ஜலத்துல வைத்தவன், அதுக்கு அடுத்தது சுற்றி இருக்கிறான். அது வரைக்கும் ஆண்டவரை பார்த்தவன் சுற்றி இருக்கிற காற்றுக்கு அவன் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தான். காற்று பலமா இருக்கிறதை கண்டு அவன் கண்ணு ஆண்டவரை பார்த்துட்டு, இந்த கண்ணு எங்க போயிடுச்சான்? காற்று பலமா இருக்குதே, அந்த காற்றை பார்க்க போயிடுச்சு. அதை கண்ட உடனே பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். இங்க பாருங்க, பேதுருவோட விசுவாசம் போற்றத்தக்கதுதான். ஆண்டவரே, நீரேயானால் நானும் தண்ணீர்ல நடக்கணும். ஆண்டவரும் வானு கிராண்டட் ஓகே பண்ணிட்டாரு. ஓகே பண்ணிட்டு தண்ணீரிலே இறங்கி நடந்தவன், அது வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு கர்த்தருடைய முகத்தை மட்டுமே பார்த்தவன், சுற்றி அடித்து கொண்டிருக்கிற காற்றை பார்க்க ஆரம்பித்தான். சுற்றி இருக்கிற காற்றை பார்த்த உடனே காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து சூழ்நிலையை பார்க்க ஆரம்பித்த உடனே அவனுடைய கண்களில ஆண்டவரை தவிர சூழ்நிலைக்கு அவன் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனால அவன் பயந்து தண்ணீரிலே மூழ்க ஆரம்பித்தான். இன்றைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே, நீங்க சொல்லிதானே இந்த காரியத்தை பண்ண, ஆண்டவரே, நீங்க சொல்லிதானே இந்த காரியத்தை செய்த, ஆண்டவரே, நீங்க சொன்னீங்கதானே நான் இதுல இறங்கினேன்னு சொல்லிட்டு ஆண்டவரை குறை சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கீங்களே. நீங்க ஆண்டவர் சொல்லி இறங்கினவங்க ஆண்டவரை மட்டும் பாத்தீங்களா, இல்ல சூழ்நிலைய பாத்தீங்களா? பேதுரு ஆண்டவரை பார்க்கிற வரைக்கும் வேகமாய் படவிலிருந்து காலை இறக்கி தண்ணீரின் மேல காலை வைத்தவன், எப்போ அவர் மேல வைத்த கண் காற்றை பார்க்க ஆரம்பித்ததோ பயம் அவனை கவ்விக்கொண்டது. இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், உன் வாழ்க்கையில நீ மூழ்கிறதற்கான காரணம், உன்னை அழைத்த தேவனை நீ பார்க்கிறதை விட்டு சூழ்நிலையை நீ பார்க்க ஆரம்பித்தாய். அதனால்தான் பயம் உன்னை கவ்விக்கொண்டது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், யார் யார் அமிழ்ந்து போகிற சூழ்நிலையில இருக்கீங்களோ, ஆண்டவர் அழைத்தார், ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லிக்கொண்டு இறங்கி கடைசியில மாட்டிக்கொண்டு இப்பொழுது, ஆண்டவரே, மூழ்கி போகிறனே, என்னை ரட்சியும் என்று ஆண்டவரை நோக்கி பேதுரு அபயம் விட்டது போல யார் யார் அமைய விடுகிறீர்களோ, இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், பேதுருவின் கையை நீட்டி, ஆண்டவர் தன்னுடைய கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்று அவனை அடுத்த நிலைமைக்கு அதே தண்ணீரின் மேலே நிற்க வைத்த தேவன். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், யார் யார் ஆண்டவர் இடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, உண்மை பார்க்கிறதை விட்டு உலகத்துக்கு நான் என்னுடைய கண்களை நான் பதித்து விட்டேன் ஆண்டவரே, அதனால்தான் எனக்கு இந்த லாஸ் எல்லாம். ஆண்டவரே, ஒரு விசை என்னை மன்னியும் என்று உங்களுடைய கரத்தை அவருக்கு நேராக உயர்த்தும் போது கர்த்தர் அவருடைய கரத்தை நீட்டி உங்களுடைய கரத்தை பிடித்து அதே தண்ணீரின் மேல், எந்த தண்ணீர் உங்களை முழுக நினைத்ததோ அதே தண்ணீரின் மேல் கர்த்தர் உங்களை நிற்க வைப்பார். நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, பேதுருவை போல ஆண்டவரே, நீர் அழைத்த உடனே ஆண்டவரே நாங்களும் வந்து விடுகிறோம். ஆனால் சூழ்நிலைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருவோம். எங்களுடைய ப்ரையாரிட்டி மாறிடுதுப்பா. எங்களுக்கு முதலாவது எங்களை மன்னிங்க. எங்க ப்ரையாரிட்டி உங்க மேலேயே இருக்கட்டும், உங்களுடைய வார்த்தையின் மேல இருக்கட்டும், உங்களுடைய கண்களின் மேல இருக்கட்டும். ஆண்டவரே அப்பா, நாங்கள் மற்ற காரியங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து ஆண்டவரே மூழ்கி கொண்டிருக்கிறோமே. ஆண்டவரே, இந்த மூழ்குதலிலிருந்து எங்களை விடுவிக்க உங்களால் மட்டுமே முடியும். பேதுருவை எழுப்பி அதே தண்ணீரின் மேல் நிற்க வைத்தவர் எங்களையும் எங்களை மூழ்கி கொண்டிருக்கிற சூழ்நிலையில நிற்க வைக்க வல்ல தேவன் என்பதை அறிந்திருக்கிறோம். யார் யார் என்னோடு ஜெபிக்கிறாங்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் விடுதலையையும் சமாதானத்தையும் வெட்கத்திற்கு பதிலான ஆண்டவரே நீர் ஆண்டவரே அவர்களுக்கு ரட்சிப்பையும் ஆண்டவரே சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் நீங்க கட்டளையிடுங்க. ஆண்டவரே, நீரே எங்களோடு இருங்க. இந்த இரவுல ஆண்டவரே தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுகிறவர்களுக்கு நல்ல உறக்கத்தை தாங்க. ஆண்டவரே, முதுகு பிடிப்பு யாரோ ஒருவருக்கு ஆண்டவரே அந்த முதுகு பிடிப்புல இருந்து விடுதலை கொடுங்க. ஆண்டவரே, பூரண சுகத்தோட ஆண்டவரே கை வலியோட படுக்க முடியாமல் கஷ்டப்படுகிறவரை பெரியவரை நான் பார்க்கிறேன். ஆண்டவரே, நிம்மதியாய் தூங்கி
ஆண்டவரே காலை எழுந்து கொள்ளும்போது புது பலத்தோடு, பலவீனங்கள் நீங்கி புது பலத்தோடு எழுந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க ஆண்டவரே. பேதுருவை நிறுத்தின தேவன் எங்களையும் நிறுத்த வல்லவர் என்பதை அறிந்திருக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.